ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஜோலோஃப் ரைஸ். ஸோ இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் பண்ணுற மாதிரி அவங்க ஊரில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு, காரம் அண்ட் இனிப்பு சேர்ந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ உடனே நீங்கள் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கிடைக்கிற மசாலாலாம் இங்கெல்லாம் இருக்குமாங்கிற மாதிரி யோசிக்க தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்க மசாலா வச்சு நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சார் ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்து பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக இதுக்கு வந்து நான் பிரியாணி பாட்டெலாம் யூஸ் பண்ணல. நம்ம கிட்ட இருக்க வடச்சட்டியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கட் பண்ண வெங்காயம், 10 பல் பூண்டு, கட் பண்ண ஒரு தக்காளி, இது கூட ரெட் கேப்சிகம் கட் பண்ணி ஒன்று சேர்த்துருக்கேன். 5 வரமிளகா சுடுதண்ணியில் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஜோலோஃப் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற மசாலா பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கூல் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி வந்து நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரிகானோ வந்து நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு இது கூட வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம சேர்த்துக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 லெமனை வந்து இது கூட பிழிஞ்சு விட்டுட்டு இது கூட வந்து மசாலா அரைகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மசாலா தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இந்த பேனில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 kg அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நல்லா 2 பக்கம் டோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த மசாலா வேக விடணும். ஸோ இதை வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம ரெடி பண்ண மசாலாவை கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக வந்து 2 பக்கம் வேகிற மாதிரி வந்து திருப்பி வேக வச்சிடலாம். ஸோ ரொம்ப நேரம் வந்து வேகணும் அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இது வந்துடும். ஸோ இது மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க தனியாக பிரிஞ்சு வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருப்பி வேக விடுங்க. ஸோ இது நார்மலாக நம்ம தவாவில் டோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு வடச்சட்டியில் வந்து ரொம்ப நேரம் பண்ண முடியல நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மல் பேனில் இல்லை நீங்கள் தோசைக்கல்லில் கூட இதை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்குறக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண 2 பல் பூண்டை வந்து நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்ச ஒரு பிரியாணியில் யூஸ் பண்ணிக்கங்க, ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இதில் அரைச்ச ஒரு தக்காளி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். அண்ட் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நல்லா மசாலா வந்து ஃப்ரை ஆனதும் இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி எடுத்தனால அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி மெஷர்மெண்ட்டில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட குறைய வந்து டேஸ்ட் பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த பாஸ்மதி அரிசி இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 80%, 70 to 80% பார்த்தீங்கன்னா வெந்து இந்த மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேலே லிட்டு போட்டு ஒரு வெயிட் வச்சிடலாம். இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற தோசைக்கல் வேஸ்ட்டான தோசைக்கல் இருந்தால் அதை வந்து வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள் தோசைக்கல்ல. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு ரைஸ் குக் ஆகி வந்திருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் வந்து இது மேலே வச்சிடலாம். அண்ட் இதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் போல் தம் போட விட்டுடலாம். ஸோ இந்த ரைஸை நம்ம ப்ளைனாக சாப்பிட முடியாது. அதுக்கு ஒரு சாஸ் வந்து நான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இதில் 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அண்ட் இது லைட்டாக ஸ்பைஸியாக இருக்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு தான் சொல்லலாம். ஸோ இது வந்து சேர்த்துக்கும் போது இன்னுமே ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், நிறையா சாப்பிடவும் முடியும். ஸோ அதுக்காக நான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து குக் ஆகிருக்குதுன்னு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற அந்த சிக்கனோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும் போது அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜோலோஃப் ரைஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அவங்க பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து ஸ்பெஷலான டிஷ்ஷாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்க ஊரில் இந்த ஜோலோஃப் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கும். அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து இந்த ஜோலோஃப் ரைஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்கள் தாட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தோட சூப்பராக வந்துருக்குது. ஸோ நான் வந்து இது ஃபஸ்ட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் உண்மையாலே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குலையாமல் நல்லா உதிரியாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்கமிங் டேஸில் டீட்டெயிலான ரெசிபி போடலாமாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒன்றா வந்து பிளான் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.